மாலை இந்த சூரியன் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே என்றும் ஒளிவிளக்காய் என்றும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய அருமை தலைவர், எனக்கெல்லாம் தெரிந்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணன் அழகாக சொன்னார் வைகுண்டரை பற்றி. நானும் அவர்களுக்காக அதிகமான போராட்டங்களிலே கலந்திருக்கின்றேன். ஏனென்றால் அங்கே 2 பிரிவு உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதை நான் பிரித்து சொல்லவில்லை. அதில் ஒரு பக்கம் இழுக்கிறது, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பூட்டி கொண்டிருக்கிறது. அந்த தர்மத்தையும் அந்த தார்மீகத்தையும் அந்த ஆன்மீகத்தையும் அந்த அன்பையும் விட்டு இப்பொழுது தனக்கென்று தன்னுடைய சுயநலத்திற்காகவே தன்னையே இழுத்து கொண்டு செல்கின்ற கூட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அண்ணாச்சி அவர்கள் சொன்னாங்க விளக்கமாக. நான் இதை ஏன் சொன்னேன் என்று சொன்னால், இப்படி கட்டி காத்த, இப்படி பொறுமையோடு பொறுப்பேற்று இந்த மக்களுக்காக, தன்னுடைய இனத்திற்காக, இனம் என்று சொன்னால் மொழி இல்லை, நம்முடைய இரத்தத்தால் இணைந்து ஒருங்கிணைந்து போற்றப்பட்ட அந்த இரத்தத்தின் உணர்வுதான் நாடார். உங்களுக்கு தெரியும், நான் இந்த நாகர்கோவில் மண்ணை விட்டு திருநெல்வேலி, மதுரை, தென்காசி, உடுமலை, தென் சென்னை, வட சென்னை, இன்னும் தூத்துக்குடி, இப்படி பலவிதமாக அண்ணன் என்னை இன்றைக்கும் நினைவில் வைத்திருக்கின்ற அன்பு தலைவர் கராட்டே செல்வன் நாடார் அவர்களை பற்றி இந்த இந்திய நாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழனுக்கும் தெரியும் அவர் யார் என்று. தனக்கென்று வாழவில்லை, தன்னுடைய குடும்பத்திற்கென்று வாழவில்லை, தன்னுடைய மனைவிக்கென்று வாழவில்லை, தன்னுடைய 3 பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளுக்காகவும் அவர் வாழவில்லை. அவர் வாழ்ந்தது யாருக்கு என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட, இன்றைக்கு ஜாதியின் கொடுமையால் உயர்ந்து கொண்டிருக்கின்ற. அண்ணன் அழகாக பேசினார்கள். நான் ஜாதியை பற்றி அதிகமாக பேசுவேன். என்னென்று சொன்னால், என்னுடைய இரத்தத்தில் ஓடுகின்றது. என்னுடைய அப்பச்சி அருமைக்குரிய என்னுடைய அப்பாவின் அப்பா பனையேறின அந்த பதனியை குடித்ததினால் அந்த உறவிலிருந்து வந்த நம்முடைய பூந்துள் நாடார்கள் தான் நாம் அத்தனை பேரும். அதில் நாம் எல்லாம் கலக்கு மட்டை என்று சொன்னால் தெரியும், பெரியவர்களுக்கு எல்லாம் சொன்னால் தெரியும். நாம் யாரு? கலக்கு மட்டையின் உறைவிடம். அதில் இருக்கின்ற சுண்ணாம்பை அந்த கலத்திலே தேய்க்கும் பொழுது அதிலிருந்து ஒவ்வொரு நீர் விழுகின்றது. அந்த பனை அம்மையினுடைய கண்ணீர் அந்த கலசத்திலே ஊற்றப்படுகின்ற நேரத்திலே அந்த கலசத்தில் அவர்கள் வடித்த கண்ணீர், அந்த கண்ணீரை குடித்தவர்கள் தான் நாம். இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு அது தெரியாது, தெரிவதற்கு வாய்ப்பும் இல்லை. இப்பொழுது உள்ள பிள்ளைகளுக்கு தெரிவதெல்லாம் செல்போன் எடுத்தாச்சு, நோண்டியாச்சு. அதை சும்மா பவுடர் போட்டு என்னென்ன ஆகாதவைகள் உண்டோ, விரும்பப்படாதவைகள் எவைகள் உண்டோ, வெறுக்கப்பட வேண்டிய எவைகள் உண்டோ, இனத்திற்காக இல்லை, மதத்திற்காக இல்லை, தனக்காக இல்லை, தன்னையும் வாழ வைக்காமல் பெற்ற தகப்பனையும் தாயையும் தெருவில் விட்டுக் கொண்டு இன்றைக்கு தன் சுயநலத்தோடு அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்கின்றார்கள். பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஆகாரத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். அப்போ அதுக்கப்புறமாக தன்னுடைய தாயின் வருத்தம் என்ன என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். தந்தை எதற்காக நம்மை வாழ வைத்திருக்கின்றார், வளர்க்கின்றார் என்ற பொறுப்புணர்வு இல்லாமல் அவர்கள் எதை யோசிக்கின்றார்களோ அதை செய்யக்கூடிய பருவம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இளைஞர்களும். சற்று சிந்திக்க வேண்டும். நான் ஏன் என்னுடைய தாத்தாவை குறிப்பிட்டு சொன்னேன் என்று சொன்னால், என்னுடைய தாத்தாவுக்கு 8 பிள்ளைகள். அதனுடைய என் அப்பா மூத்தவர், 4 சகோதரிகள், 3 சகோதரன்மார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்னுடைய அன்பு தம்பிகளே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நிறைய சிந்திக்க வேண்டாம். நம்ம எல்லாம் இன்றைக்கு அண்ணாச்சி அழகாக சொன்னாங்க, ஒரு ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்ததுதான் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தாத்தா பாட்டி. ஒரு ட்ரெஸ் பிந்தால் அதை ஆற்றில் துவைத்து அதை கரையோரம் உலர்த்தி, அன்றைக்கு அழகாக சொன்னாங்க, அடிமைத்தனத்தில் இருந்து நாம் வந்தவர்கள். நாம் பணத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல, பதவியில் இருந்து நாம் வந்தவர்கள் அல்ல. அந்த அழுக்கு ஒரே ஒரு வேட்டியை அடித்து ஒரு பக்கம் ஆத்தில் காயிட்டு அது காய்ந்ததுக்கு அப்புறமாக உடுத்து சென்ற பரம்பரையில் இருந்த அந்த பனேரிகளில் இருந்து வந்தவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. கிறிஸ்தவன் எல்லாம் இன்றைக்கு வந்து நாட்டை எல்லாம் சுரண்டி என்ன செய்துட்டாய், அவன் கிறிஸ்தவ மதத்துக்கு அத்தனை பேரும் ஆக்கிட்டாய். அண்ணா அழகாக சொன்னார்கள், வைகுண்டர் அவர்கள் எதை சொன்னார்கள் என்று சொன்னால், கல்வி அறிவை கொடுத்தது அவர்கள், இந்த கலாச்சாரத்தை மாற்றி காட்டியவர்கள் அவர்கள், சமத்துவம் என்ற கொள்கையை கொண்டு வந்தவர்கள் அவர்கள், நாம் சகோதரர்கள் என்ற ஒற்றுமையை தந்தது அவர்கள். அதை போல் இன்றைக்கு என்னுடைய சித்தப்பா ஹிந்து, நாங்கள் கிறிஸ்தவங்களில் வைத்துக் கொள்வோம். என்னுடைய அப்பா இறந்து போனால் ஓடி போய் யாரிடம் சொல்லுவேன்? நான் என்னுடைய சித்தப்பாவிடத்தில் தான் சொல்லுவேன். சித்தப்பா அப்பா இறந்துட்டாங்க, பாமக்கா தூக்கும். யார் தூக்குறது? இதே நம்முடைய அப்பாவின் தம்பியாகிய ஹிந்துவாக இருக்கக்கூடிய சித்தப்பா. நமக்குள் ஏன் பாகுபாடு வருகிறது? எனக்கு பாகுபாடு கிடையாது. நாம் எல்லாம் இரத்தத்தில் ஒன்றானவர்கள், அன்பில் உலர்ந்தவர்கள், பண்பில் பாசத்தோடு வளரக்கூடியவர்கள். நம்மை பிரித்து ஆளக்கூடிய சக்திகள் பலவிதமாயிருக்கும். இன்றைக்கு இளைஞர்களை பார்த்தால் அவைகள் இன்றைக்கு பல தரப்பாய் பிரிந்து போய்விட்டார்கள், பல தரப்பாய் வாழ்ந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அண்ணா அழகா சொன்னாங்க, படித்தவங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை. படிக்கலாம், ஐஏஎஸ் வரைக்கும் படிக்கலாம், படித்தாலும் நம்முடைய சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறது. சமுதாயம் இன்றைக்கு ரொம்பவும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் காணப்படுகின்றோம். ஏன் நமக்குள் ஒற்றுமையை வளர்க்க தவறிவிட்டோம், அன்பை பகிர்ந்து கொள்வதை தவறிவிட்டோம். இன்றைக்கு 72% மக்கள் இந்த குமரி மாவட்டத்திலே நம்ம நாடார்கள் இருக்கின்றார்கள். நமக்குள்ளால் எத்தனை பேருக்குள் ஒற்றுமையாக இருக்கின்றோம்? அவருக்கு வந்தால் நமக்கு என்ன, இவருக்கு வந்தால் நமக்கு என்ன, அவங்க கஷ்டப்பட்ட நமக்கு என்ன, அவங்க கரித்திரப்பட்ட நமக்கு என்ன? அன்றைக்கு இருந்தவர்கள் அதை பார்க்கவே இல்லை. பசியா தன்னால் முடிந்ததை பார்க்கத்தில் இல்லை என்று சொன்னால் அரியை கொடுத்து அவர்களை காப்பாற்றி வளர்ந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் மனதை விட்டு சறுக்கி போகிற நிலைமையோடு நாம் காணப்படுகிறோம். 72% மக்கள் இருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய குமரி மாவட்டத்தில் பார்க்கும் பொழுது எங்கேயோ இருக்கின்றோம், மூலையில் இருக்கின்றோம், ஒரு மூலையில் இருக்கின்றோம், மங்கி இருக்கின்றோம், அமிழ்ந்திருக்கின்றோம். தண்ணீரில் நீச்சல் தெரியாதவர்கள் அமிழ்கிறது போல் நாம் அமிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அமிழாதே என் தலைவா, அமிழாதே என் தம்பி, அமிழாதே என் தங்கன், நீ எதற்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், நீ வளர்ந்தது போல் உன்னுடைய சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும். உன்னுடைய சமுதாயம் உன்னுடைய இளைஞர்களை வாழ வைக்க வேண்டும். அந்த இளைஞர்களுக்கு நாம் எப்படி கல்விப்பாலை ஊட்ட வேண்டும், எப்படி அரசிடம் வாங்கி கொடுக்க வேண்டும். சும்மா வீட்டிலிருந்து அவர்களுக்கு மட்டும் அவர்கள் நடத்தி கொள்வார்கள், நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜரை இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அவரை கடவுள் என்று எண்ணத்தக்க நிலைமையோடு அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் அன்றைக்கு போட்ட விதை, அது அணைக்கட்டுகளாக எடுத்து பாருங்கள், மின்சாரத்துறைகளாக எடுத்து பாருங்கள், அவர் செய்த அனைத்து தொழிற்சாலைகளை எடுத்து பாருங்கள், இன்றைக்கும் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறது காமராஜரை. நம்ம யாரையாவது பேர் சொல்லுகிறார்களா? அண்ணாச்சி சொன்னாங்க, மார்ஷல் நேசமணி அவர்களை பேர் சொல்லுகின்றோம், அருமைக்குரிய காமராஜரை பேர் சொல்கின்றோம், அன்பு தலைவர் வைகுண்டர் அவர்களை பேர் சொல்லுகின்றோம். ஆனால் நமக்கு பின்னால் யார் இருக்கிறது? ஒரு கராட்டே செல்வனை நாம் சொல்வோம். ஏனென்று சொன்னால், திருநெல்வேலி சீமையிலே கொடுக்கப்பட்டவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்கள் மேல்குலம் என்று சொன்னவர்களை தன்னுடைய நெஞ்சால் தனியாக நின்று போராடியவர். அவருடைய வரலாறை சொன்னால் இன்றைக்கும் திருநெல்வேலியில் போய் கேட்டால் சொல்வார்கள். தனியாக ஒரு புல்லட்டில்
தனியாக சென்று ஒரு கிராமத்திற்குள் நாடார்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ ஓடி போய், தனக்கென்று இல்லை, சிலர்கள் இன்னொரு பெரிய ரவுடியாக என்று இல்லை, அவர் ரவுடியை ஆக்கினது மற்ற ஜாதிக்காரர்கள். தன்னுடைய மக்களுக்காக போகின்ற நேரத்திலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆலமரமாக நின்றார்கள். நாடார்கள் இன்றைக்கு தொழில் அதிபர்களாக, இன்றைக்கு 7வது தொழில் அதிபராக இருக்காங்க சிங்கு நாடார். 7வது இந்தியாவில் 7வது பணக்காரராக இருக்கிறவர் சிங்கு நாடார். உங்களுக்கு நல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலருக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் எவ்வளவு கம்ப்யூட்டர்ல இன்றைக்கு ஏற்றுமதி இறக்குமதி 7வது இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட அவர் சுமாரா ஒரு 40,000 பேரை வேலைக்கு வச்சிருப்பாங்க. லட்சத்துக்கு மேல இருக்க நினைச்சு பாருங்க. அவர் இன்றைக்கு அந்த உணர்வு இன்றைக்கும் இருக்கிறதா? நம்முடைய பின் சந்ததிகள் அன்பாக நேசத்தோடு படித்து நல்ல அறிவோடு நல்ல பண்போடு ஒழுக்கத்தோடு ஒற்றுமையோடு ஒற்றுமை என்று ஓங்குக என்று சொல்லி பாரதியார் சொன்னாரே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுந்த பொழுதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.